அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, சூரசம்ஹாரம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலகாணிக்கடியில் இப்போ நான் சொல்கிற மாதிரி 6 மிளகை வச்சு நீங்கள் தூங்கினாலே போதும். எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால் அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா கந்தசஷ்டி விழாவோட 6வது நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாளில் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை உலக நன்மைக்காக அழிச்சாரு. அந்த வகையில் இன்னைக்கு திருச்செந்தூரில் சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நம்ம சேனலில் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சாயங்காலம் 4 மணியில் இருந்து 8 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும், உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த தண்ணீரை உங்கள் வீடு ஃபுல்லாக தெளித்தாலே போதும், உங்கள் கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே முருகப்பெருமானோட அருளால் உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடும். உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும். 16 வகையான செல்வங்களும் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி 2வது வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது, நிறைவேறாத வேண்டுதலும் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஒரே சமயத்தில் அத்தனை கஷ்டங்களும் தீரணும்னு சொல்லி இந்த மிளகு பரிகாரத்தை இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதுமானது. அதே மாதிரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நைட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்காதீங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே படுத்து தூங்குங்க. அப்போ தான் இந்த பரிகாரம் உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 மிளகு நமக்கு தேவைப்படும். மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தியும் அதிகம்னே சொல்லலாம். கடன் பிரச்சனை, நோய்கள், இப்படி நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் இந்த சூரசம்ஹார நாளில் மிளகு விரதத்தை கடைபிடிச்சு தான் சூரபத்மனை அழிச்சதா சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நாளில் மிளகை பயன்படுத்தி நாம் பரிகாரத்தை செய்யும்போது கை மேலே பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும். முருகப்பெருமானோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த வகையில் 6 மிளகை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க.
புதுசாக கடைக்கு போய் மிளகு வாங்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிளகுல இருந்து எண்ணி 6 மிளகை நல்ல மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத பேப்பர், அதாவது அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கோடு போட்ட பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். எழுதுறதுக்கு நமக்கு பேனா தேவைப்படும். ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. ரெட் கலரையோ கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவையோ இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சொல்லலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். இதில் முக்கியமான விஷயம், எமோஷன்ஸோட பிரார்த்தனை செய்யணும். அதாவது மனசு உருகி முருகப்பெருமான முழுமையாக நம்பி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க. 69900. இந்த ஹீலிங் கோடை பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல சக்ஸஸை கொடுத்த ஹீலிங் கோடுன்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமாக அமையக்கூடிய கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் செய்வினையால் நமக்கு கஷ்டம் ஏற்பட்டிருந்தா கூட இந்த ஹீலிங் கோட் அதோட பாதிப்புகளை நமக்கு குறைக்கும். அப்போது இதில் இருந்தே இந்த ஹீலிங் கோட் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரில் இந்த ஹீலிங் கோடை எழுதிட்டு இதில் 6 மிளகை வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதை சொல்லி அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழி கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல தலகாணிக்கடியில் வச்சு தூங்குங்க. தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க தலைக்கடியில் இந்த பேப்பர் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர், அதாவது மிளகு மடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த பேப்பர் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கத்தில் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் வந்து நின்றுக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி, அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இந்த மிளகு மடித்து வச்சுருக்கக்கூடிய பேப்பரை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் தலையை சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு இந்த பேப்பரை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இந்த பேப்பரை மற்றவங்க கால்படாத இடத்துல ஓரமாக தான் போடணும். காலையில் வேலை இருக்குங்கிற அவசரத்துக்காக ஏனோ தானோன்னு சொல்லி தலையை சுற்றி மற்றவங்க கால் படக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டால் இது உங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் ஓரமாக யாரு கால்லையும் படாத ஒரு இடத்துல தூக்கி போடுங்க. இதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களால் முடியும்னா இந்த டைமில் நீங்கள் குளிக்கிறது நல்லது. காலை நேரத்தில் எனக்கு குளிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு உங்கள் தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்கள். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அற்புதமான மாற்றங்கள், அதுவும் நீங்கள் நம்ப முடியாத வகையில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.